ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு தினசரி செய்திகளின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பினோம். உங்களை அநேகர் நீங்கள் அதை ஜெபிக்க துவங்கியிருக்கிறீர்கள். ஒரு சிலர் நம்முடைய குரூப்பில் நீங்கள் உங்களுடைய ஜெப நேரத்தை பதிவிட்டீங்க. நாங்கள் அனைவரும் பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். சிலர் சொல்லலாம், பதிவிட்டால் தான் ஜெபமா என்று. ஆம், பதிவிட்டால் தான் ஜெபம். ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜெப நேரத்தை கட்டாயமாக சர்ச் குரூப்பில் நீங்கள் பதிவிட வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் பதிவிட வேண்டும் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வீடுகளிலே மிகவும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய சௌகரியத்திற்காக கை கால்களை நீட்டிக்கொண்டு படுத்துக்கொண்டு நீங்கள் இந்த வசனங்களை கேட்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் அன்புடன் எச்சரித்து சொல்லுகின்றேன். பைபிளை வைத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வரும்பொழுது என்ன வஸ்திரம் தரிப்பீர்களோ அதே வஸ்திரத்தை தரித்து கொண்டு மிகவும் பரிசுத்தமுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு நீங்கள் செல்போனுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எங்கும் உலாவுகிறார் என்பதை புரிந்து நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஜெபிக்க அர்ப்பணிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதத்தை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கின்றேன். சாம் நம்பர் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long will thou forget me, O Lord, forever? How long wilt thou hide thy face from me? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily? How long shall mine enemy be exalted over me? Verse number 3. மூன்றாம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். Consider and hear me, O Lord my God. Lighten mine eyes, lest I sleep the sleep of death. Verse 4. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். Lest mine enemies say, I have prevailed against him, and those that trouble me rejoice when I am moved. Verse 5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்றேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். But I have trusted in my mercy, in thy mercy. My heart shall rejoice in thy salvation. The last verse, கடைசி வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். I will sing unto the Lord because he hath dealt bountifully with me. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Let us pray. Father, we thank you for this wonderful day. ஆண்டவரே, இந்த நல்ல அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். This is the day that the Lord has made. இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள். And we will rejoice and be glad in it. நாங்கள் மகிழ்ந்து கலிகூர காத்திருக்கின்றோம். Speak to us, O Lord. எங்களோடு கூட பேசுங்க அப்பா. We are here to listen thy word.
உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். Open our eyes and ears. எங்களுடைய கண்களை, எங்கள் காதுகளை திறந்தருளும். So that we may listen from thee directly. நேரடியாக உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களால் கேட்க முடியும். Help us, O God, guide us, speak to us. எங்களுக்கு வழிகாட்டும், உதவி செய்யும், எங்களோடு பேசும். ஆமென், ஆமென், ஆமென். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே 6 வசனங்கள் இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். தேவ மனிதனாகிய தாவீது தன்னுடைய இக்கட்டான நாட்களிலே, கஷ்டமான நேரங்களிலே, மிகவும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே அதிகமாக அவன் ஜெபித்தது பாடல் வழியாக. பாடலையே அவன் ஒரு ஜெபமாக மாற்றி அதற்கு ஒரு ராகத்தையும் அமைக்கும்படியாக ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு தாவீதின் சங்கீதம் தான் 13வது சங்கீதம். இந்த சங்கீதத்தின் 6 வசனங்களை 3 பகுதிகளாக நான் உங்களுக்காக பிரிக்கின்றேன். முதல் 2 வசனங்கள் 3ஆம் 4ஆம் வசனம், பின்பு 5ஆம் 6ஆம் வசனம். முதல் 2 வசனங்களிலே முழுமையான கேள்விகள் அடங்கி இருக்கின்றன. தாவீதின் வாழ்க்கையில் உண்டான பல்வேறு கேள்விகள், ஒரு வசனத்துக்கு 2 கேள்விகள் என்று வைத்து 2 வசனங்களில் 4 கேள்விகளை தாவீது அங்கே தேவனிடத்திலே கேட்கின்றான். இந்த சங்கீதத்தை தாவீது தேவனிடத்திலே பேசுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். அநேக மனிதர்கள் தாவீதுக்கு இருந்தார்கள், அநேக நண்பர்கள் இருந்தார்கள், அநேக கூட்டம் தாவீது எப்பொழுதும் சுற்றி இருக்கும். ஆனால் தாவீது தன்னுடைய கடினமான நாட்களின் நேரங்களிலே நண்பர்களிடத்திலோ உறவுகளிடத்திலோ உற்றாரிடத்திலோ அவன் சென்று தன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக தான் அதிகமாக நம்பின, தான் விசுவாசித்துக் கொண்டிருக்கின்ற, தன்னை எப்பொழுதும் பலப்படுத்துகின்ற, கர்த்தரை தன்னுடைய கோட்டையாக நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த தாவீது தேவனிடத்திலேயே தன் காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். தாவீதின் சிறப்பம்சம் அதுதான். ஏன் தாவீது கர்த்தருக்கு, தேவனுக்கு, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் மாறினான் என்று சொன்னால், எப்பொழுதும் சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம் அல்லவா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எப்பொழுதும் அவன் நடந்தாலும், படுத்தாலும், நின்றாலும், பேசினாலும், சிரித்தாலும், உணவருந்தினாலும், ஓடினாலும் அவன் விவேகமானவன். நம்முடைய இரத்த ஓட்டத்திலே எப்பொழுதும் தேவனை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவன் யார் என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே உணர்ந்திருக்கின்றான். தன் ஒரு எளிய சிறிய பையனாக இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அவன் மூலமாய் வெளிப்பட்டதை தாவீது மிகவும் அறிந்தவன். அவன் அதை மறந்து விடவில்லை, அதை அவன் மறந்து போக விரும்பவும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் அவனை வல்லமையினால் நிரப்பின பொழுது மாபெரும் கோலியாத்தை கொன்ற காரியங்களை தாவீது மறந்து போகவில்லை. ஆனால் தாவீது ஒரு நாளும் அதை தன்னுடைய கிரெடிட்டாக, தன்னுடைய பலனாக அதை நினைத்ததே இல்லை. தேவனால் தான் அதை நான் செய்து முடித்தேன் என்று தாவீது அதை நினைத்தான். இன்றைய நாட்களிலே ஒரு மனிதன் யாரையாவது, ஒரு மிகப்பெரிய ஆளை, ஒரு பெரிய ரவுடியை பிடித்து அடித்து கொன்று விட்டால் தங்களை மிகப்பெரிய மனிதர் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஹீரோக்களை போல பாவித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு சினிமாக்கள் வருகின்ற ஹீரோக்களை மிகவும் பெரியவர்கள் போல இன்றைக்கு இளைஞர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். நிஜத்தில் அவர்களால் ஒரு எலியை கூட பிடிக்க முடியாது என்பது இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் யானையை ஒரே அடியில் அடித்து வீழ்த்துவது போல காட்சிகளை கண்டு இவர்கள் அப்படியே மனம் உருகுகிறார்கள். தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. இன்றைக்கு அநேக ரியல் வாழ்க்கை வாழும் பொழுது அவன் ரியல் வாழ்க்கை வாழ விரும்பினான். மிகவும் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது அழகாய் ஆரம்பிக்கின்றார். கர்த்தாவே, கர்த்தாவே, ஓ லார்ட்,
எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन தாவீதுக்கு வந்த கேள்வி, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? How long will thou forget me, O Lord? நான் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு தாவீது மிகவும் நெருக்கப்பட்டிருக்கின்றான். தேவன் தன்னை மறந்து விட்டாரோ என்று நினைக்கின்ற அளவுக்கு தேவனை அவனால் தரிசிக்க முடியவில்லை. தேவ சப்தத்தை நீண்ட நாட்களாக, காலங்களாக கேட்க முடியவில்லை. எதுவரைக்கும்? இரண்டாவது கேள்வி, உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long will thou hide thy face from me? முதலாவது தாவீதுக்கு இருந்த ஒரு கேள்வி, ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, ஆண்டவரே உங்க முகத்தை ஏன் எனக்கு மறைக்கிறீங்க? மூன்றாவது கேள்வி, ஆண்டவரே என் இருதயத்திலே நான் சஞ்சலத்தை நித்தம் டெய்லி நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஆத்மாவில் நான் ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பேன். டெய்லி எனக்கு இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஆண்டவரே. How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily? How long? How long? How long? நான்காவது கேள்வியும், how long shall mine enemy be exalted over me? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? ஆண்டவரே உங்க முகத்தை எனக்கு காட்ட மாட்டீங்களா? என் இருதயம் முழுவதும் சஞ்சலமா நிறைஞ்சிருக்கேன். எதுவரைக்கும் இப்படி நிறைந்திருக்கும்? எதுவரைக்கும் சத்ரு எனக்கு மேல தன் தலையை உயர்த்துவான்? இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த 4 கேள்விகளிலிருந்து 4 பதில்கள் நமக்கு கிடைக்கின்றன. முதல் கேள்வி, மறந்து விட்டீரா? அதிலிருந்து என்ன தெரிகிறது? இவ்வளவு இரவும் பகலும் அவரை தியானிக்கின்ற, நேசிக்கின்ற தேவ மனிதனாகிய தாவீது தேவன் தன்னை மறந்து விட்டாரோ என்று நினைக்கின்ற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எகிறிவிட்டன. என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, அன்பு சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சம்பவங்கள் உங்களை கடவுள் மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, நல்ல வேலையில் இருந்தேன், வேலை போய்விட்டது, நல்ல குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது, நல்ல குடும்பமாய் நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், யார் கண்பட்டது என்று தெரியவில்லை, எங்களுக்குள்ளே சண்டைகள், நன்றாகத்தான் எங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது, திடீரென்று வீணான குழப்பங்கள், புலம்பல்கள், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, எங்கு போய் வந்தது என்று தெரியவில்லை, ஒரு தொற்று, ஒரு வியாதி, ஒரு பயம். ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீரா? தாவீதுக்கு இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதற்கு இன்னும் அதிகமான காரணங்கள் இருக்கிறது. காரணம், மிகவும் வைராக்கியமானவன், மிகவும் ஆண்டவரை நினைத்து பாடுகின்றவன், கர்த்தரை தன் தெய்வமாகவே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பவன். அப்படி ஆண்டவர் மீது அதீத பாசம் வைத்திருந்த தாவீது இப்பொழுது ஆண்டவரை பார்த்து மறந்து விட்டீரா என்று கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேப், ஒரு இடைவெளி வந்துவிட்டது. என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நீங்கள் அனுபவித்து பல ஒரு பெரிய கேப் இருக்கலாம். நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன். ஆண்டவரை நீங்கள் முகமுகமாக இருதயத்திலே அல்லது உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே கடைசியாக எப்பொழுது நீங்கள் தரிசித்தீர்கள்? நம்மால் கேட்க முடிகிறது, ஆண்டவரே என்னை மறந்து விட்டீரா என்று. நம்ம பொதுவாக கேட்போம், யாரை பார்த்தாலும், என்னங்க எங்களை மறந்துட்டீங்க பாருங்க, பெரிய ஆளாயிட்டீங்க, நீங்க மறந்துட்டீங்க, நீங்களாம் பெரிய ஆளாயிட்டீங்க, அதனால எங்களை மறந்துட்டீங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் ஏதோ பெரிய ஆளாயின படினாலே தாவீதை மறந்து விடவில்லை. தாவீது கேட்கிறான், என்னை மறந்து விட்டீரா? இன்னொரு கேள்வி கேட்கிறான், எது வரைக்கும் நீங்க என்னை மறந்து இருப்பீர்? How long will thou forget me, O Lord? Is it forever? என்றைக்கு என்னை மறந்துடுவீங்களோ? உம்முடைய மகத்தை எதுவரைக்கும் எனக்கு மறைப்பீர்? அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் இவனுடைய முகத்திலிருந்து மறைந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் வருகின்ற அளவுக்கு தாவீதுக்கு பிரச்சனைகள் வந்துவிட்டது.
அவனுக்கு இப்பொழுது பிரச்சனைக்கு நடுவிலே தேவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. பலருக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது சிறு குழந்தைகளுக்கெல்லாம் வீடுகளில் விளையாடி கொண்டிருப்பார்கள். நண்பர்களோடு விளையாடி கைகளிலே காயங்கள் வந்துவிட்டால், சரீரத்தில் சின்ன பலவீனம் ஏற்பட்டவுடன் உடனே அழ ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்து அழுவது அவர்கள் அம்மா என்று அழுவார்கள். அம்மா, அம்மாட்ட போறேன், அம்மாட்ட போறேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் இருக்கின்ற இடங்களிலே வந்துவிட்டால் உடனே ஸ்கூலிலோ காலேஜிலோ வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டு அடுத்த சிந்தனை அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்க, எங்க அம்மாட்ட, எங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போயிடுங்க. தாவீதுக்கு பிரச்சனை வந்த பொழுது அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்க, அப்பாட்ட கொண்டு போய் விட்டுருங்க, எங்க அப்பா முகத்தை பார்த்தா அம்மா முகத்தை பார்த்தா சரியாயிடும். சிலருக்கு தங்கள் பிடித்தவருடைய முகங்களை பார்த்தால், அது பிடித்த உணவுகளை பார்த்தால் சரியாயிடும். சிறு வயதிலே என்னுடைய தகப்பனார் சொல்லுவார் விளையாட்டாக, காய்ச்சல் வந்துருச்சுன்னா உனக்கு இட்லி காய்ச்சல், நான் இட்லி வாங்கி கொடுத்துரு சரியாயிடும். அப்பா எனக்கு காய்ச்சல், உனக்கு புரோட்டா காய்ச்சடா, 2 புரோட்டா வாங்கி கொடுத்தா சரியாயிடும். ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து அதிலே காய்ச்சல் வந்துவிடும். அங்க இருக்க சொல்லுங்க அப்பா அம்மா பார்த்தா சரியாயிடும். உடனே பார்க்க முடியாவிட்டால் அந்த காலங்களிலே புகைப்படமும் இல்லை, போட்டோக்களும் எடுத்து போட்டோவை பார்ப்பதற்கு மனதில் நினைத்துக் கொள்வோம். எதுவரைக்கும் உடைய முகத்தை நீர் மறைப்பீர், எதுவரைக்கும் மறந்திருப்பீர்? அவனுக்கு ஆசை இப்பொழுது அப்பாவையோ அம்மாவையோ பார்க்க வேண்டாம், எனக்கு பிரச்சனை வந்து விட்டது, நான் பார்க்க விரும்புகிற ஒரு முகம் தேவனுடைய முகம். என்னை எதுவரைக்கும் மறந்திருப்பீங்க ஆண்டவரே? என் இருதயத்தில் நான் டெய்லி சஞ்சலத்தை வச்சு எது வரைக்கும் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். ஹார்ட் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது ஆண்டவரே, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவங்கள்ட்ட கடன் கேட்கலாமா, இவங்கள்ட்ட காசு கேட்கலாமா, இந்த வேலையை கேட்கலாமா, அந்த வேலையை கேட்கலாமா, இந்த தொழிலை செய்யலாமா, அந்த தொழிலை செய்யலாமா, இந்த கடனை எப்படி அடைப்பது, இந்த காசை வச்சு இந்த கடனை எப்படி அடைத்து பாக்கி பணத்துக்கு நம்ம எங்கே போவோம், அந்த ஊருக்கு வேலைக்கு போகலாமா, அந்த ஊரில் கொரோனா, இந்த ஊரில் பிரச்சனை, இங்கே சளி, இங்கே காய்ச்சல், எனக்கு தலைவலிக்கிறது, என் பிள்ளைக்கு பணம் வேண்டும், என் எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய திருமணம், என்னுடைய கடன், என்னுடைய கஷ்டம் நினைச்சு பார்க்க 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 ஒவ்வொருவருக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. என் வீட்டு கடனை நான் எப்படி அடைப்பேன்? என் பிள்ளையினுடைய இறுதி ஆண்டு படிப்பு எப்படி முடியும்? என் மனைவி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதாய் நான் கேள்விப்படுகிறேன். யார் அவர்களை காப்பாற்றுவார்கள்? யார் அவர்களுக்கு உதவி செய்வார்கள்? ஆண்டவரே, தெய்வமே, எதுவரைக்கும் நீர் எங்களை மறந்திருப்பீர்? இந்த கொரோனா விடுவதாக இல்லை, இந்த வியாதி எங்களை விடுவதாக இல்லை. ஒவ்வொரு நாளும் இப்பொழுது புதிதாக மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். எப்பொழுது எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும்? சில டிசம்பர் என்கிறார்கள், ஜனவரி என்கிறார்கள், சில இன்னும் 1 ஆண்டு ஆகுகிறார்கள், சில இன்னும் 2 ஆண்டு ஆகும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும்? ஆண்டவரே, எதுவரைக்கும்? how long shall we suffer? நாங்கள் எதுவரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம்? இதற்கு நடுவில் 4வது கேள்வியாக அவன் கேட்கிறான், என் சத்துரு எதுவரைக்கும் தலையை தூக்கி காட்டி பெருமைப்பட்டு கொள்வான்? சத்துருக்களின் போராட்டம் வேறே. ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல, ஆண்டவர் மறந்துட்டாரோ என்கிற எண்ணம், மனதெல்லாம் சஞ்சலம், சத்துரு முகத்தை பார்க்கிறது போல ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட நேரத்தில் திடீரென்று அவனுடைய அந்த சிந்தனையின் ஓட்டம் உடனே மாறுகிறது. சிந்தனையின் ஓட்டம் உடனே மாறி அவன் அடுத்த ஒரு சிந்தனை மண்டலத்துக்குள் அவன் செல்கின்றான். அதுதான் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கேள்விகள் அவனுக்கு 4. ஆனால் இந்த கேள்விகளை அவன் வாழ்க்கையாய் அமைந்து விடவில்லை. 3ஆம் வசனத்தில் அவனுடைய கேள்விகளுக்கு பதிலை அவனே ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கிறான், வேண்டிக் கொள்கின்றான் ஆண்டவரிடத்தில். ஆங்கில வேதாகம் அழகாய் சொல்லுகிறது, consider and hear me, O God, my God. Consider and hear me, O Lord, my God. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். Lighten mine eyes lest I sleep the sleep of death. மரணம் என்ற வார்த்தையை அவன் உச்சரிச்சிருக்கிறான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாகின்ற நிலைமையிலே தாவீது இருக்கின்றான். வயசாகி சாகின்ற நிலைமையில் அல்ல, சூழ்நிலை நிமித்தமாக
இன்றைக்கு கூட இந்த வசனம் நமக்கு ரொம்ப பொருந்தும். யாரை பார்த்தாலும் பயமா இருக்குங்க. கடைக்கு போய் நின்னா பயமா இருக்கு. சமீபத்தில் இங்கே ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. கடைக்காரனுக்கு அத்தனை பேருக்கும் கொரோனாவா. சாப்பிட்ட எல்லாரும் வயிற்ற தடவிட்டு இருக்கிறான். ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஏன்னா ஒரு கேக்கா சாப்பிட்ருந்தா பரவாயில்ல, 4-5 ஒவ்வொருத்தரும் ரவுண்டு கட்டி. இப்போ எல்லாருக்கும் ஒரு பீதி, ஐயோ கொரோனா வயிற்றுக்குள் இருக்கிறதோ. நல்ல வேலைக்கு ஒன்றுமாகவில்லை. கவனியுங்கள், ஒவ்வொருவருக்கும் மரண பயம். மனிதர்களுக்குள்ளே மரண பயம். கையை கழுவு, முகத்தை மூடு, வெளியில் செல்ல முடியவில்லை. இதே நிலைமை வாழ்க்கை முழுவதும் நீடித்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். நினைத்து பார்க்க முடியாது, நினைத்து பார்க்கவே முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஆண்டவரே, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில மரண நித்திரையை போல உணர்கிறார்கள். சிலருக்கு இந்த வியாதி வந்து விட்டது என்று சொன்ன உடனே அதற்கு பின்பு அவர்களுக்கு தைரியம் இல்லை. மிகவும் உலக புகழ்பெற்ற திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய உரிமையாளர் நல்ல ஒரு மனிதன். ஆனால் இந்த வியாதி வந்து விட்டது என்று சொன்ன உடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் வாழ்க்கையை அவரை முடித்துக் கொண்டார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறவர்கள் அல்ல. எந்த விஷயத்தையும் துணிந்து பார்த்து தேவனுடைய பலத்தினாலே அதை எதிர்கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்திலே தேவன் மறந்து விட்டாரோ, தேவன் தம்முடைய முகத்தை மறைத்திருக்கிறாரோ, நான் வாழ்க்கை சஞ்சலமாகவே இருக்குமோ, எப்பொழுதும் சத்துரு தலையை தூக்கி வைத்துக் கொண்டே இருப்பானோ என்ற 4 கேள்விகள் தாவீதுக்கு இருந்த பொழுதும் அவன் அழகாக அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறான். Consider and hear me, O God my Lord, consider me, please consider me and hear me, O Lord. அதன் அர்த்தம் என்னன்னா, கேள்வி எனக்கு இருக்கிறது, பட் ப்ளீஸ் கன்சிடர் மீ. என்னை நோக்கி பாரும், எனக்கு செவி கொடுத்தருளும். ஒரு அரசாங்க அதிகாரி இடத்துல போய் பேசுவோம், சார் ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க. That was the prayer of David. அதுதான் தாவீதுடைய ஜெபம். Of course அவன் வாழ்க்கையில் அநேக கேள்விகள் தேவனிடத்தில் இருந்தது. அது முக்கிய 4 கேள்விகளை நாம் தியானித்து விட்டோம். Now it's the prayer of David that Lord please consider me. எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க தெய்வமே. என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கேள்விகளாகவே இருக்கும் என்றால், சார் எப்பொழுது எனக்கு வேலை கிடைக்கும், எப்பொழுது எனக்கு வருமானம் கிடைக்கும், எப்பொழுது கொரோனா மாறும், எப்பொழுது நான் வேலைக்கு போவேன், எப்பொழுது ஊருக்கு போவேன், எப்பொழுது எனக்கு வாசல் திறக்கும், எப்பொழுது என் கல்யாணம் நடக்கும், எப்பொழுது காது குத்து, எப்பொழுது என் பிள்ளைக்கு பேரு காலம் நடக்கும். கேள்வி 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 கேள்வி. எப்பொழுது என் பிள்ளை ஸ்கூலுக்கு போவான், எப்ப ரிசல்ட் வரும், எப்ப வேலைக்கு போவான். 1000 கேள்விகள். ஆனா கேள்வியாகவே தாவீதின் வாழ்க்கை போய்விடவில்லை. கேள்வி இருந்தது, ஆனால் அடுத்த செகண்ட் 2வது கட்டம், தேவனே என்று அவரை நோக்கி பார்த்து, என் மேல் இரக்கமாயிரும், கருணையாயிரும் என்று ஜெபிக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அற்புதமான ஒரு ஜெபம். 3-4 அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் எப்படி செய்யும். ஆண்டவரே, என் சத்துருக்கள் ஒரு நாளும் என்னை ஜெயித்து விட்டார்கள் என்று ஊருக்குள் பேசக்கூடாதப்பா. அடுத்தபடியாக நான் தள்ளாடக்கூடாதப்பா. என் வாழ்க்கையில நான் தள்ளாடக்கூடாது. டியூ கட்ட முடியாம நான் தள்ளாடக்கூடாது. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம நான் தள்ளாடக்கூடாது. ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியலையேன்னு நான் தள்ளாடக்கூடாது. என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லையே என்று நான் தள்ளாடக்கூடாது. ஆண்டவரே, நான் தள்ளாடவே கூடாது சுவாமி. என் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியலையே நான் தள்ளாடக்கூடாது. நான் எப்படி என் வாழ்க்கை, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என் வேலைகளை நான் செய்ய போறேன் என்று சொல்லி நான் தள்ளாடக்கூடாது. நான் தள்ளாடுகிறத மக்கள் கண்டு அவங்க மகிழக்கூடாது. நான் தள்ளாடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமா நான் தள்ளாடவே கூடாதப்பா. என் வாழ்க்கையில லிட்டரலாவே நான் தள்ளாடக்கூடாது. கர்த்தர் நல்லவர்.
அதுதான் அவனுடைய ஜெபம். அவனுக்கு 4 கேள்விகள், இன்னும் 1000 கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் இதில் அவன் 4 கேள்விகளை கேட்டு விட்டான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இனி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறவனாய் இருக்க போவதில்லை, இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். என்ன ஜெபிக்க போகிறேன்? கர்த்தாவே கருணையாயிரும். Consider and hear me, O God my Lord. கொஞ்சம் என்னைய கருணை காட்ட, என் கண்ணு உங்க முகத்தை மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. என்னை நோக்கி பாருங்க சுவாமி. அவன் ஸ்டெப் இறங்கிட்டான். சில ஆட்கள், நம்ம ஆட்கள் இருக்கான், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். எங்க வந்தாலும் கேள்வி, நல்லதுதான், கேள்வி கேளுங்க, தப்பு இல்லை. பட் அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கணும், இறங்கி வரணும், ஆண்டவரிடத்துல இறங்கி வரணும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவன் இறங்கிட்டான், அடுத்த ஸ்டெப்ல அவன் இறங்கிட்டான். கேள்வி கேட்டான், கொஞ்சம் சூடா தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் டக்குன்னு மனசு இறங்கிட்டான். நோ 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 நோ, நான் ஆண்டவர்கிட்ட இப்படி பேச முடியாது, நான் இப்படி தான் பேசணும். மூன்றாவதாக ஜெபம் முடிச்சுட்டு ஆண்டவர் பார்த்து இப்படி சொல்றான், ஆண்டவரே நான் உங்க கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். பட் ஆனா எனக்கு கேள்வி இருந்துச்சு, எனக்கு ஒரு ஜெபம் இருந்துச்சு. பட் I have trusted in thy mercy. My heart shall rejoice in thy salvation. I have trusted in thy mercy. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். 6ஆம் வசனத்தில் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டான். 4 கேள்வி, கோபமான கேள்வி. ஆனா அந்த கான்வர்சேஷன் முடியும் போது, அந்த ஜெப பாடல் முடியும் பொழுது அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். I will sing unto the Lord because he hath dealt bountifully with me. ஆரம்பத்தில் அவன் கேள்வி என்ன? கர்த்தாவே மறந்துட்டீரா? உங்க முகத்தை மறைச்சுக்கிட்டீரா? எவ்வளவு நாள் டெய்லி நான் அப்படியே டென்ஷனாவே வாழ்றது? என் சத்துரு எவ்வளவு நாள் தலையை தூக்கிக்கிட்டு இருப்பான்? பட் 6ஆம் வசனத்தை அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்து விட்டபடியால், ஹல்லேலூயா, கர்த்தர் நன்மை செய்துட்டாராம். இன்னும் செய்யலைங்க, ஆனா பாட்டு தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அவன் நம்பினான். விசுவாச பாடல், விசுவாச முடிவு, உறுதியான வார்த்தை. எஸ், நான் இனிமேல் தேவனுடைய இரக்கத்தின் மீது, கிருபையின் மீது தான் நம்பிக்கை வைக்க போறேன். அவர் என்னை மறக்கவும் இல்லை, தன் முகத்தை எனக்கு மறைக்கவும் இல்லை. நான் புலம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் சத்துரு தலை தூக்க போவதும் இல்லை. காரணம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார். என் கண்கள் மரண நித்திரை அடைந்து கொண்டிருப்பது போல நான் உணரலாம், ஆனாலும் என் கண்களை தேவன் தெளிவாக்குவார், தெளிவாக்கி விட்டார். அந்த அர்த்தத்தில் தான் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்து விட்டார். நன்மை, அவர் செய்த நன்மை, அவர் அவனுக்கு கொடுத்த சுகம், இருதயத்தில் தேவன் கொடுத்த சுகம். இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கைகளில், பாக்கெட்டுகளில், வங்கிகளில் பணம் வந்து விழாவிட்டாலும் நீங்கள் விசுவாசித்து சொல்லுங்கள், உங்கள் இருதயத்திலே முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்து விட்டார், நான் அவருடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கையாய் இருக்கின்றேன். அவர் செய்து விட்டார், செய்ய போகிறார் என்று அல்ல, அவர் செய்து விட்டார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்து விட்டார், என் தொழிலில் நன்மை செய்து விட்டார், என் குடும்பத்தில் நன்மை செய்து விட்டார், என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்து விட்டார், எனக்கு நன்மை செய்து விட்டார். இந்த வியாதியின் நேரத்திலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்து விட்டார் என்று பரிபூர்ணமாய் நாம் நம்புவோம், நம் நாவினாலே அறிக்கை செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் அல்லேலூயா, பாடி பாடி
பாடி I will sing unto the Lord because he hath dealt bountifully with me. Amen. இயேசுவை கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். I will sing unto the Lord. அநேக கேள்விகள் இருக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த வியாதியின் காலகட்டங்களில் எப்பொழுது இவைகளெல்லாம் முடியும் என்ற கேள்விகள் இருக்கலாம். அதையெல்லாம் மறந்துவிட்டு தாவீது சொன்னது போல, கர்த்தாவே நீர் என்னை நோக்கி பாரும், கன்சிடர் மீ, என்னையும் கொஞ்சம் கருணை காட்டுங்கப்பான்னு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம். எனக்கு கொஞ்சம் பயம், மரண நித்திரை வருகிறது என்று சொல்லுங்க. கர்த்தர் உதவி செய்வார். அவரை பார்த்து பேசுங்க. உங்க இரக்கத்தின் மேலதான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க நன்மை செய்துட்டீங்கன்னு நம்பிக்கையோடு சொல்லுங்க. அவர் நிச்சயம் நன்மை செய்து விடுவார். அவர் ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாற்றுங்க. சீக்கிரத்தில் எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் ஒன்றாய் கூடி ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுங்க. கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதிலை கொடுத்திருக்கிறீர், நன்றி. நாங்களும் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். வா, நம்முடைய சிங்காசனம் பூமி உம்முடைய பாதப்படி, உம்முடைய பாதப்படி சுகமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் ஒவ்வொருவருடன் இயேசு ராஜா வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மனமாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ இதுவரை நடத்தினீரே. Thank you Jesus, thank you, thank you Jesus. Thank you, thank you Jesus. Everyone, thank you, thank you Jesus. Oh, thank you, thank you Jesus. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
தொடர்ந்து தேவ பிரசன்னத்திலே காத்திருங்கள். தொடர்ந்து குறித்த நேரத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கும் நம் தேசத்திற்கும் விடுதலையை தருவார். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் இயேசு மாத்திரமே பதிலாயிருக்கிறார். ஆமேன், ஆமேன்.